மொத்தமாக ஆயுதங்களை நாங்கள் கீழே போடுவோம். ஹமாஸ் சொல்லியிருந்தாங்க கீழே போடுவோம். அது எப்படி கீழே போடுவோம் அப்படின்னு சொன்னால், ஐரிஷ் குடியரசு கட்சிக்கிட்ட இருந்து எப்படி ஆயுதங்களை குறைக்கிறதுக்கு இங்கிலாந்து ஒத்துழைப்பு வழங்கிச்சோ அந்த டெக்னிக்கை நாங்கள் ஹமாஸுக்கிட்ட அப்ளை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. என்னடா மத்தியஸ்தம் பைச்சாக்களை மாட்ட போகிறாங்க. இப்போ பிள்ளை அப்படின்னு சொன்னால் இந்த கத்தார் கூட நின்றாங்களானே நாங்கள் இருக்கோம், நீங்கள் சைன் பண்ணுங்க இந்த யுத்த நிறுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானினுடைய டேங்க்ஸ், நிறைய டேங்க்ஸை ஆப்கானிஸ்தானினுடைய தாலிபான்கள் கைப்பற்றியிருக்காங்க. கடும் சண்டை ஒன்று நடந்திருக்கு. அந்த சண்டையின் வெளிப்பாடாக ஒரு சிக்கல் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 4 பேரினுடைய உடல்களில் ஒருவரினுடைய உடல் யாரினுடைய உடல் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அனுப்பினாங்களோ அவரினுடைய உடலோட மெச்சாகல. இஸ்ரேல் ரஃபா குரோசிங் கம்ப்ளீட்டாக பூட்டிட்டாங்க. பூட்டி போட்டு சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னால், மீண்டும் இஸ்ரேல் காசாவை தாக்குவது இஸ்ரேலினுடையதும் அமெரிக்காவினுடையதும் உள்நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகங்கள் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலை நம்பாத. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். காசாவில் இப்போ யுத்த நிறுத்தம் போய்கொண்டிருக்கு. யுத்த நிறுத்தம் சம்பந்தப்பட்ட தகவல்களை ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கு காசாவுக்குள்ளே அப்படிங்கிற தகவல்களை தொடர்ச்சியாக நாம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற சம்பந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த உலகத்தில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிற மிக முக்கியமான விடயம் மனிதாபிமானத்தின் அடிப்படையிலையும் நம்ம தொடர்ச்சியாக காசாவில் என்ன நடந்து கொண்டிருக்கு, பாலஸ்தீனிய மக்களினுடைய நிலைமைகள் எப்படி இருக்குது, இதன் மூலமாக உலக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற சம்பந்தமாக தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ இந்த விடயம் உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதால வருங்காலங்களில் உலகம் முழுவதும் நடக்கிற அரசியல் மாற்றங்கள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ச்சியாக பேசுறதுக்கு இருக்கும் ஒரு ஃபேமிலி மாதிரியாக. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணினா தான் நீங்கள் நம்மளுடைய ஃபேமிலியில் ஜாயின்ட் ஆகலாம். தொடர்ச்சியாக உலகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாருமே வெரி சிம்பிளாக எல்லாருக்குமே புரியும்படி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, இன்றைய நாளுக்குரிய முதலாவது விடயத்துக்குள்ளே நம்ம போகலாம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ காசாவில் இருக்கிற மக்களுக்கு இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய மிக 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 முக்கியமான விஷயம் என்ன, அந்த மக்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருந்தாங்க. கடந்த 2 வருடங்களாக நம்முடைய வீடியோக்களையே தொடர்ச்சியாக நிறைய இடங்களை நம்ம சொல்லியிருக்கோம். கடந்த 2 வருடங்களாக ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட ஒழுங்கான போதிய அளவுக்கு காசாவில் இருக்கிற யாருக்குமே கிடைக்கல. அவர்கள் இருக்கிறத உண்டு தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தாங்க. இலை குலைகளை எல்லாத்தையுமே காசாவினுடைய மக்கள் உணவாக உட்கொண்டிருந்தாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு, இந்த யுத்த நிறுத்தத்தில் இப்போ காசாவினுடைய மக்களுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் மருத்துவ உதவி பொருட்கள், உணவுப் பொருட்கள். அந்த உணவுப் பொருட்களையுமே கோதுமை மாவு, சமையல் எரிவாயு, எரிபொருள், பெட்ரோல், கேஸ் போன்ற அந்த எரிபொருள் பொருட்கள், இவைகள் எல்லாமே காசாவினுடைய மக்களுக்கு மிக முக்கியமான தேவைகளாக இருந்து கொண்டிருக்கு. இவை எல்லாமே இப்போ இன்றைய நாள் கணக்கின்படி காசாவுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ரெடியாக இருந்த நேரங்களில் இஸ்ரேல் ரஃபா குரோசிங்கை கம்ப்ளீட்டாக பூட்டிட்டாங்க. பூட்டி போட்டு சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னால், போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் ஹமாஸுக்கிட்ட இருக்கிற இஸ்ரேலிய பணைய கைதிகளினுடைய இறந்த உடல்களை இஸ்ரேலுக்கிட்ட ஒப்படைக்கிறதாக ஹமாஸ் ஒப்புக்கொண்டிருந்தாங்க. பட் இதுவரைக்கும் எங்கள்கிட்ட அவங்க அந்த உடல்களை தரல. அந்த காரணத்தால் இப்போ நாங்கள் ரஃபா குரோசிங்கை கம்ப்ளீட்டாக பூட்டுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இருந்த போதிலே நான் நேற்றைய வீடியோவில் சொன்ன மாதிரி இவங்க 4 பேரினுடைய உடலில் 2 உடலை நேற்று ஹமாஸ் செஞ்சிலுவை சங்கத்திட்ட கொடுத்திருந்தாங்க. பட் இன்னைக்கு மேலதிகமாக 2 உடல்களையும் கொடுத்து மொத்தமாக 4 உடல்கள் செஞ்சிலுவை சங்கத்துக்கிட்ட ஒப்படைச்ச உடனே தான் இஸ்ரேல் ரஃபா குரோசிங்கை திறந்திருக்காங்க. திறந்ததுக்கு பிறகுதான் நான் மேற்குறிப்பிடப்பட்ட இந்த உணவுப் பொருட்கள், மருத்துவ உதவி பொருட்கள், சமையல் எரிவாயு, கேஸ் போன்ற 600 லொரிகளை ஈஜிப்டில் இருந்து காசாவுக்குள்ள இன்னைக்கு போய்கொண்டிருக்கு. இதுக்கு ஈஜிப்டினுடைய கவர்மெண்ட் பிரஷர் ஒன்று பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலினுடைய கவர்மெண்ட் அப்படிங்கிறது முதல் முறையாக நம்ம கேள்விப்படுற விடயங்கள் ஒன்று. ஈஜிப்டினுடைய கவர்மெண்ட் இஸ்ரேலை பிரஷர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மேற்பார்வையின் கீழே தான் இந்த ட்ரக்குகள் எல்லாமே காசாவுக்குள்ள போய் இவ்வாறு ஈஜிப்டில் இருந்து இந்த லொரிகள் எல்லாமே காசாவுக்குள்ள போறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த 4 பணைய கைதிகளினுடைய உடல்களை ஹமாஸ் கொடுத்ததில்லை. இப்போ ஃபோரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரேலினுடைய ஃபோரன்சிக் ரிப்போர்ட், அதாவது உடல்களை புதைச்ச உடல்களை தான் இப்போ ஹமாஸ் எடுத்து கொடுக்கணும். அந்த உடல்களில் இஸ்ரேல் கொண்டு போன உடனே இவங்க குறிப்பிட்ட நபர் தானா இந்த உடலில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்ப்பாங்க. தடவியல் நிபுணர்களை வச்சு இந்த உடல் அவருடைய தானா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துவாங்க. உறுதிப்படுத்துறதுல ஒரு சிக்கல் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 4 பேரினுடைய உடல்களில் ஒருவரினுடைய உடல் யாரினுடைய உடல் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அனுப்பினாங்களோ அவரினுடைய உடலோட மெச்சாகல.
டிஎன்ஏ வச்சு தான் இந்த டெஸ்ட்டை இஸ்ரேல் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த டிஎன்ஏ இவருடைய டிஎன்ஏயும் அவருடைய டிஎன்ஏ மெச் ஆகலை. ஆக உடனடியாக ஹமாஸ் இறந்த உடல்களை எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெட் சிக்னலை ஐடிஎஃப் ஹமாஸுக்கு வச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த உடல்கள் இஸ்ரேலுக்கு போனதால இஸ்ரேல் இப்படியும் செய்யலாம். என்னடா உயிரோட இருக்கிற பணைய கைதிகள் எல்லாம் கிடைச்சிட்டு இந்த யுத்த நிறுத்தத்தை குலைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விடயங்கள் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு இஸ்ரேலுக்கு தேவைப்படும் தானே. அப்படித்தான் நிறைய யுத்த நிறுத்தங்களை இஸ்ரேல் மீறியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த யுத்த நிறுத்தத்தை மீறதுக்கு எப்படியாலும் ஹமாஸ் தான் இந்த யுத்த நிறுத்தத்தை மீறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹமாஸுற பேரில் ஏதாவது ஒரு பிள்ளையோட போட்டு அதாவது உலகம் நம்பக்கூடிய அளவில் தான் இஸ்ரேல் இந்த முறை பிள்ளையாக ஹமாஸுற பேரில் போட்டு மீண்டும் இஸ்ரேல் காசாவை தாக்குவதே இஸ்ரேலினுடையதும் அமெரிக்காவினுடையதும் உள்நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகங்கள் ஆரம்பத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலை நம்பாத, அதாவது மொத்தமாக எல்லா ஒத்துழைமை வந்து இப்போ இஸ்ரேலை நம்புறல்ல என்று அவனால் செய்கிறது ஒன்று அப்படிங்கிற செட்டாப்பில் இருக்கிறவனெல்லாம் இஸ்ரேல். அந்த அடிப்படையில் இப்போ எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம் இதுதான். இப்போ அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த சந்தேகத்தை நிஜமாக்குற அடிப்படையிலையும் இவர்கள் இப்போ அந்த உடலோட ஒரு டிஎன்ஏ மெச்சால் அப்படின்னு சொன்னதும் இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ நம்ம கிளம்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உடல்கள் பரிமாற்ற விடயங்கள் ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தால் இன்னொரு பக்கம் பெரிய அளவில் போய்கொண்டு இருக்கிற விஷயம் தான் வந்து ஹமாஸினுடைய ஆயுத குறைப்பு. பணைய கைதிகள் பரிமாற்றும் வரைக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆயுத குறைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்கிறாங்க என்ன அப்படின்றா கம்ப்ளீட்டாக டிசாம் பண்ணணும் ஹமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசாம் அப்படிங்கிற மொத்தமாக ஆயுதங்களை ஹமாஸ் கீழே போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக ஆயுதங்களை நாங்கள் கீழே போடுவோம் ஹமாஸ் சொல்லியிருந்தாங்க. கீழே போடுவோம். அது எப்படி கீழே போடுவோம் அப்படின்னு சொன்னால் பலஸ்டீனியன் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற அவங்களோட கையில் நாங்கள் ஒப்படைப்போமே தவிர நாங்கள் சும்மா போட்டு வெட்டக்கறங்கி போக மாட்டோம் அப்படிங்கிறதான் ஹமாஸினுடைய முக்கியமான தகவல்கள் ஒன்றாக இருந்துச்சு. இது நமக்கு தெளிவாக வழங்க வேண்டிய விடயம். சும்மா அதாவது ஆயுதங்கள் நீங்கள் கேட்ட உடனே ஆயுதங்கள் உங்கள்கிட்ட தந்து போட்டு நாங்கள் போக மாட்டோம். ஆனால் காசாவுக்கு பலஸ்டீனுக்கு ஒரு தனியான ஒரு ராணுவம் உருவாக்கப்பட்டு ஒபிஷியலாக அப்படித்தானே அமெரிக்காவும் சைன் பண்ணியிருக்காங்க, மீடியேட்டர்ஸும் அப்படித்தானே சைன் பண்ணிக்காங்க. ஆக ஒபிஷியலாக ஒரு ராணுவம் உண்டு காசாவுக்குள்ளே பலஸ்தீனிய மக்களை பாதுகாக்கிறதுக்கு வந்தால் அவங்கக்கிட்ட எங்களுடைய ஆயுதங்கள் ஒப்படைச்சு போட்டு அவங்களுக்கிட்ட எங்களுடைய படைகளினுடைய வீரர்களையும் அதில் சேர்த்து போட்டு நாங்கள் போவோம். இதுதான் ஹமாஸினுடைய திட்டங்கள் ஒன்றாக இருந்துச்சு. ஹமாஸ் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி கொண்டு வந்த விடயங்களும் இதுவாகத்தானே இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படியே மாற்றி இவங்க ரெண்டு பேரும் சொல்கிற விஷயம் என்ன, மொத்தமாக ஹமாஸ் இப்போ ஆயுதங்களை கீழே போடணும் அப்படின்னு சொல்லிக்காங்க. அதுக்கு தான் காலையில் வீடியோவில் ஒரு பதிலொன்றை நான் அதுக்கு வழங்கியிருந்தேன். முக்கியமான அதிகாரி ஹமாஸினுடைய தலைவர் ஒருவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருடைய பேரையும் குறிப்பிட்டிருந்தேன். அதில் வந்து அவர் சொல்லிக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆயுதங்களை இப்போ வந்து நாங்கள் ஆயுதங்களை மொத்தமாக கீழே போடுவோம் ஹமாஸ் அறிவிக்கல, அப்படி சொல்லலை ஹமாஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, அந்த அடிப்படையில் இப்போ வந்து ஹமாஸினுடைய ஆயுத குறைப்புக்கும் பிரிட்டிஷினுடைய பிரதமரான ஸ்டாமர் வந்து ஹமாஸ் எப்படி ஆயுத குறைப்பை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் உதவியாக இருக்கலாம், பிரிட்டிஷ் அதுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எவ்வாறு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்தினுடைய பிரதமர் பிரிட்டிஷினுடைய பிரதமர் ஸ்டாமர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால் IRA அப்படிங்கிற ஈரிஷ் குடியரசு கட்சி வந்து ஆயுதம் வச்சு போராடினாங்க அயர்லாந்தில். குடியரசு கட்சியினுடைய அதிகாரம் அயர்லாந்தில் நிலவப்படணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு இங்கிலாந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த குடியரசு கட்சியினுடைய ஆயுதங்கள் அத்தனையுமே வந்து இல்லாமக்கியிருந்தாங்க. இது பெரிய ஹிஸ்ட்ரி, அதை நம்ம தனியாக பார்ப்போம். இதை சிம்பிளாக நான் இப்போ சொல்கிறேன். அந்த டீமை வந்து இல்லாமல் ஆக்கியிருந்தாங்க. ஸோ எப்படி ஆயுதங்கள் இல்லாமல் ஆக்கணும், ஒரு டீமுக்கிட்டே இருந்து ஒரு குழுக்கிட்டே இருந்து எப்படி ஆயுதங்கள் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிற வந்து இங்கிலாந்துக்கு தெளிவாக தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் ஐரிஷ் குடியரசு கட்சிக்கிட்டே இருந்து எப்படி ஆயுதங்களை குறைக்கிறதுக்கு இங்கிலாந்து ஒத்துழைப்பு வழங்கிச்சோ அந்த டெக்னிக்கை நாங்கள் ஹமாஸுக்கிட்ட அப்ளை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் அப்ளை பண்ணி பார்ப்போம். அதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். டோனி பிளேயர் தலைமையில் அப்படின்னு சொல்லி அந்த டோனி பிளேயர் எடுத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஹமாஸ் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு காசாவுக்குள்ளே யாரும் வரவேற்கப்பட மாட்டாங்க அப்படின்னு வர ஹமாஸ் சொல்லிட்டாங்க. அது இந்த ஒப்பந்தத்துக்குள்ளேயுமே இல்லை. திடீர்னு மாதிரி இங்கிலாண்டை வச்சு டோனி பிளேயரை கொண்டு வந்து டோனி பிளேயரை காசாவுக்குள்ளே கொண்டு போகிறது அமெரிக்காவினுடைய திட்டங்கள் ஒன்றாகவும் இருக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. என்னடா மத்தியஸ்தம் பயிற்சியாக மாட்ட போகிறாங்க. இப்போ பிள்ளை அப்படின்னு சொன்னால் இந்த கத்தார் கூட நின்றாங்களானே நாங்கள் இருக்கோம், நீங்கள் சைன் பண்ணுங்க இந்த யுத்த நிறுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி சைன் பண்ண வச்சாங்களாரு கத்தார், துருக்கி.
ரெண்டு பேரும் தான் மெயினாக சைன் பண்ண வச்சார்கள். ஹமாஸில் கையை பிடிச்சி சைன் பண்ண வச்சானே இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ பதில் சொல்ல வேண்டி வரப்போதோ இந்த யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறுமாக இருந்தால். இப்போ நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து யுத்த நிறுத்தத்தை மீறப்போகுது அப்படிங்கிறப்பெல்லாம் பல தகவல்கள் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற விடயங்கள் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யுத்த நிறுத்தம் காசாவுக்குள்ள இருந்து கொண்டு இருக்கக்குள்ள தெற்கு காசாவின் கான் யூனிஸ் பிரதேசத்திலே பானி சுஹைலா பிரதேசத்திலேயும் ஷேக் நாசர் சுற்றுப்புறத்திலேயுமே வந்து நடமாடிக்கொண்டிருந்த பலஸ்தீனிய பொதுமக்களை காசாவுக்குள்ளே நடமாடிக்கொண்டிருந்த பலஸ்தீனிய பொதுமக்கள் மேலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியாங்க. இன்றைக்கு வந்து இது 2வது முறை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆக இப்படி காசாவுக்குள்ள யுத்த நிறுத்தம் இருக்கக்குள்ள யுத்த நிறுத்தத்தை மீறி நான் நேரத்தோட சொன்னதாங்க, பேசினால் பொய் பேசுவானுகள், வாக்களித்தால் மாறு செய்வானுகள், நம்பினால் மோசடி செய்வானுகள். இதுக்கு எல்லாத்துக்குமே நாம் ஒரு அச்சடிச்ச ஒருத்தனை இந்த உலகத்தில் கொண்டாந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் காரணம் நாம் கொண்டாந்து நிறுத்தாட்டலாம். நம்ம நேரத்தோட அது உலகத்தையே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஓகே, அடுத்து தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யுத்த நிறுத்தத்தின் அடிப்படையில் காசாவை விட்டு வெளியிறங்கினவங்களும் காசாவுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தொண்டை இஸ்ரேல் கொண்டு வந்தாங்க தானே. இதுக்கு நாங்கள் அதாவது காசா விட்டு வெளியிறங்கினவங்கன்னா பெரும்பாலானவங்க மோஸ்ட்லி 99.99% ஈஜிப்டில் பேருந்து கொண்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே காசாவுக்குள்ளே வாரத்துக்கு நாங்கள் ஒரு நாள் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இவர்களுக்காக ரஃபா குரோசிங்க திறந்திருக்கம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லி, அதாவது காசா விட்டு வெளியிறங்கி காசாவினுடைய வாசிகள் நினைக்கிறீங்க ரஃபா குரோசிங் ஊடாக காசாவுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்மயாதீன் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தாலிபான் பாகிஸ்தான் பிரச்சனை. இன்றைக்கு நடந்திருக்கிற தாலிபான் பாகிஸ்தான் அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிக் எமிரேட்டினுடைய செய்தி தொடர்பாளர் ஜபீஹுல்லா முஜாஹித் சில தகவல்களை வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் படைகள் ஆப்கானிஸ்தானினுடைய கந்தஹார் மாகாணத்தில் இருக்கிற ஸ்பின் அப்படிங்கிற பிரதேசங்களில் வந்து கனரக வாகனங்களையும் கொண்டு பாகிஸ்தானிய வீரர்களையும் கொண்டு எங்களோட அவங்க சண்டை பிடிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. இருந்த போதிலையும் நாங்கள் அதுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டி இருந்துச்சு. இந்த தாக்குதலை வந்து கிட்டத்தட்ட 12 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 100 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை விட முக்கியமான விஷயம் இந்த தாக்குதலை நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானினுடைய டேங்க்ஸ், நிறைய டேங்க்ஸை ஆப்கானிஸ்தானினுடைய தாலிபான்கள் கைப்பற்றியிருக்காங்க. கடும் சண்டை ஒன்று நடந்திருக்கு. அந்த சண்டையின் வெளிப்பாடாக நிறைய பாகிஸ்தானினுடைய கனரக வாகனங்கள் பாகிஸ்தானுக்கு கடும் சேதம் ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தானுக்கு பயங்கர அடி அடிச்சிருக்காங்க தாலிபான்களினுடைய வீரர்கள். இதுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் ஆப்கானிஸ்தானினுடைய தலைநகரத்தில் காபூலில் கிட்டத்தட்ட தொடர்ச்சியான பல வான்வழி தாக்குதல்களை இன்னைக்கு பாகிஸ்தான் செஞ்சிருக்காங்க, இப்போ செஞ்சிருக்காங்க. இது வந்து பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கு. இதனுடைய சேத விவரங்கள் இன்னும் நமக்கு கிடைச்ச உடனே அடுத்த வீடியோக்களை நம்ம அதை இன்க்ளூட் பண்ணுவோம். ஆக இவ்வாறு இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த யுத்தம் போய்கொண்டு இருந்துக்கு பின்னால் யார் யார் இருக்கு அப்படிங்கிறது வந்து வருங்காலங்களில் தானே அது தெரிய இருக்கிற நேரங்களில் இப்போ வந்து இந்த பிரச்சனை போய்கொண்டு இருக்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் உருவான ஆண்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போர்டர் அப்படிங்கிற வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்கள் உண்டா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் எங்கெங்கெல்லாம் காண்றாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனைப்பட்டு கொண்டே இருக்காங்க. அதாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் சைடில் இந்தியாவுடைய பிரச்சனை, மற்ற சைடில் ஆப்கானிஸ்தானுடையும் பாரிய அளவுள்ள பிரச்சனைகளை பாகிஸ்தான் இருந்து கொண்டிருக்காங்க. இந்த நேரங்களில் தான் வந்து ஈரான் என்ன செஞ்சுக்காங்க அப்படின்னு சொன்னால் ஈரானும் கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய போர்டரை ஷேர் பண்ணுறாங்க. அதே போன்று ஆப்கானிஸ்தானுடைய ஈரான் தங்களுடைய போர்டரை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 போர்டர்லையுமே வந்து ஈரான் டக்கன் வந்து அவர்களினுடைய கனரக வாகனங்கள், அது மட்டும் இல்லாமல் IRGC குட்ஸ் படைப்பிரிவினுடைய முக்கிய வீரர்களையும் போர்டர்களில் நாம் நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிக்காங்க. என்னடா எதுக்காக இவனில் அடிக்கானல் அப்படின்னு தெரியாது. ஈரானை டார்கெட் பண்ணுறதுக்காக இவனில் சண்டை பிடிக்கிற மாதிரி சண்டை பிடிச்சி ஈரானுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஈரான் இந்த இடத்துல கட்டாயம் அலர்ட்டாக வேண்டிய தேவைகள் ஈரானுக்கு இருக்குது. இல்லாட்டி ஈரான் இந்த யுத்தத்தை முடிச்சு வைக்கிற இடத்துக்கு ஈரான் வரணும் அப்படிங்கிற 2 செட்டப்பில் உண்டு. ஈரான் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியாது. நிச்சயமாக ஈரான் இந்த விஷயத்தில் தலையிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். சிரியாவினுடைய ஜனாதிபதி அஹ்மத் அல் ஷரா இன்னைக்கு ரஷ்யாவுக்கு போயிருக்கார். ரஷ்யாவுக்கு இவர் போனதுக்குரிய மிக 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 முக்கியமான காரணம் ஏற்கனவே அப்படின்னு சொல்லக்கூட அசாட்டினுடைய கவர்மெண்ட்ல ரஷ்யா சிரியா ஆகிய இந்த 2 நாடுகளினுடைய உறவுகள் அப்படிங்கிறது வந்து அந்யோன்யமான உறவாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணம் ஒன்று நான் சொல்கிறேன். இப்போ அமெரிக்காவினுடைய பேசஸ்கள் ஏர் பேசஸ்கள் வந்து மத்திய கிழக்கில் இல்லாத நாடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம், இன்க்ளூடிங் சிரியா உட்பட.
ஆனால் ரஷ்யாவினுடைய பேஸ் இருக்கிற மத்திய கிழக்கில் இருக்கிற ஒரே ஒரு நாடு சிரியா. ஆக சிரியாவோட எந்த அளவுக்கு சிரியாவும் ரஷ்யாவும் உறவாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. சிரியாவை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வச்சிருந்தது ஆசாடினுடைய கவர்மெண்ட்டில் பாதி ரஷ்யா பாதி ஈரான், இன்னொரு சைடில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இன்னொரு சைடில் வந்து துருக்கி. சிரியாவினுடைய வரலாறு உள்ளுக்கு சிரியாவுக்குள் இல்லாத நாடுகள் இல்லை, எல்லா நாடுகளும் சிரியாவுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இப்போ வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கிற காரணம் அவர்களுடைய இந்த பேசஸ்களை மீண்டும் இயக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆசாடினுடைய கவர்மெண்ட் ரஷ்யாவினுடைய உறவுகளை எந்த இடத்துல விட்டு போட்டு போனாரோ அந்த இடத்துல இருந்து ரஷ்யாவோட மீண்டும் நீங்கள் உறவுகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் சிரியாவினுடைய ஜனாதிபதி ரஷ்யாவுக்கு வரப்பட்டிருக்கார். இதில் இன்னொரு விஷயம், கால ஓட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல் ஷரா அப்படிங்கிறவர் வந்து நேரத்தோடைய ISIS-இனுடைய தலைவராக கொமாண்டராகவும் இருந்தார், தலைவராகவும் இருந்தார். ரஷ்யாவுக்கு எதிரான பாரிய தாக்குதல்களை இவர் செய்யறதுக்கு முன்வந்திருந்தார் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் போக வேண்டிய விஷயங்கள் உண்டாரு. இருந்த போதிலே அதிகாரப்பூர்வமாக உத்தியோகபூர்வமாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த நாட்டிற்கு ஒரு இறையாண்மை இருக்கு. அந்த இறையாண்மையை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் மதிச்சே ஆகணும். அந்த அடிப்படையில் தான் ரஷ்யா இப்போ மதிச்சிக்காங்க. இப்போ வந்து அந்த தலைவன் அப்படி அவன் கெட்டவனா நல்லவனா நேரத்தோட நமக்கு அடிக்க வந்திக்கானா அப்படின்னுலாம் நாம் அந்த இடத்துல பார்க்கல. அவனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி நம்முடைய காரியத்தை நம்ம முடிக்கிற வேலையில் நாம் அந்த இடத்துல ஈடுபடணும் அப்படிங்கிற காரணத்தில் தான் வந்து எதிரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கூட கூப்பிட்டு வச்சிருந்துச்சு நம்மளோட காரியத்தை முடிக்கிறதுக்காக ரஷ்யா இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இதுக்கு பக்கபலமாக ஈரானும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பு அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவுக்கு தேவைப்படுவதோ அது தெரியாது, சிரியாவுக்கு தேவைப்படுதோ அது தெரியாது. ஆனால் ஈரானுக்கு கட்டாயம் இது தேவைப்படக்கூடிய ஒரு சந்திப்புகள் உண்டாரு. ஆக இதுக்கு பின்னால் ஈரானும் சேர்ந்து இந்த காய்களை நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆக இன்னைக்கு வந்துக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கிக்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. இந்த பிரச்சனை சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். இது வரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.